அத்தியாயம் 48. மொத்த மீடியாவும் அங்குதான் இருந்தது. அத்தனை பேரும் வாயில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேனகா கன்னத்தில் கை வைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். ராவணன் யாரை பற்றியும் யோசிக்காமல் தமிழ் கைப்பிடித்து அழைத்து சென்றான். அர்ஜுன் நில்லு! அவன் தந்தையின் கர்ஜனை கேட்டு அவன் கால்கள் சட்டென நின்றது. ராவணன் சட்டையை பிடித்து அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார் அவன் தந்தை. அவன் சிலை போல நின்று கொண்டிருந்தான். உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என் மொத்த மானத்தை வாங்கிட்ட என்றார் வெறுப்புடன். அத்தனை அடியையும் வாங்கிக் கொண்டு அவன் சிலை போல நிற்க சற்று தள்ளி தமிழ் கண்ணீருடன் நின்றாள். அவர் பார்வை தமிழ் பக்கமாய் சென்றது. ஏய், நீ யாருடி? என் மகனை வளைச்சு போட்டல்ல என்றார் கொச்சை வார்த்தையில். தமிழ் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. டேட், அவளை தப்பா பேசாதீங்க. ராவணன் குரல் மாறியது. அப்படித்தாண்டா பேசுவேன். இவளால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையும். இவ அப்படி எதை காட்டி உன்னை மயக்கனா என்று அந்த கொச்சை வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கும் முன் தன் தந்தை சட்டையை கொத்தாக பிடித்து அப்படியே தூக்கி இருந்தது ராவணன் கரம். அவன் கண்கள் இரண்டும் கோவை பழம் போல் சிவந்து போயிருந்தது. இதுவரை தந்தையை பார்த்து அதிர்ந்து கூட பேசாதவன் இன்று அவர் சட்டையை பிடித்து விட்டான். அதுவும் யாரோ ஒரு பொண்ணுக்காக. ராவணா! அவன் அன்னையின் குரல் கேட்டு அவன் கை நழுவியது. கணவனும் மனைவியும் பல வருடமாக பேசிக்கொள்வதே இல்லை. ஆனால் மகன் அவர் சட்டையை பிடித்ததும் அவரிடம் அப்படி ஒரு கோபம் எட்டி பார்த்தது. யார் சட்டையை பிடிக்கிற? உன்னை கொன்னுருவ ராஸ்கல் என்றவர் ராவணன் கன்னத்தில் ஒரு அறையை விட்டார். தந்தை எதிர்த்து கத்தியவன் அன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை. மாம், வெளியே போடா, என் மூஞ்சில முழுக்காத. அவன் ஏக்கமாய் அன்னையை பார்த்தான். போடா என்றார் அவர் கோபமாக. ராவணன் அங்கிருந்த மது பாட்டிலை தூக்கி உடைத்துவிட்டு இன்னொரு பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தான். அவன் பின்னே தமிழ் நடக்க முடியாமல் ஓடினாள். அவன் குடித்துக்கொண்டே மின்னல் வேகத்தில் காரை ஓட்டினான். தமிழுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. சார், ப்ளீஸ் ட்ரிங்க் பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள் மிரட்சியுடன். அவன் கடும் கோபத்தில் இருந்தான். அந்த கோபத்தை எப்படி காட்டுவது என தெரியாமல் காரின் மீது காட்டிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் கண்கள் சொருக்க கார் நிலை தடுமாறியது. ஆனால் நல்ல வேளையாக கார் டீசலின்றி நின்றுவிட்டது. இருவரும் அந்த நள்ளிரவு நேரம் நடு ரோட்டில் நின்றார்கள். அவள் யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் நின்ற சமயம் ஒரு கார் அவர்கள் முன்னே வந்து நின்றது. தமிழ் புரியாமல் பார்த்தாள். சார் அம்மாதான் கார் அனுப்பி வச்சாங்க. சார் ட்ரிங்க் பண்ணதால அவரை பத்திரமா விட்டுட்டு வர சொன்னாங்க. தமிழுக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். பின் அவரை இருவரையும் வீட்டில் கொண்டு போய் விட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன் என்று ராவணன் கையை எடுத்து தன் தோள்பட்டையில் போட்டுக்கொண்டவளால் அவனை இழுத்து கொண்டு செல்வது பெரும் பாடாகி போனது. இவர் எவ்வளோ வெயிட்டா இருக்காரு, ஐயோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் எப்படியோ அவனை ஹாலின் சோஃபா வரைக்கும் இழுத்து சென்றாள். அதற்கு மேல் அவளால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியவில்லை. முடியலடா சாமி என்று அவனை சோஃபாவில் படுக்க வைத்தவளின் மீது மது வாசனை ஹெவியாக வரவே அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இதில் இன்னும் கூடுதலாய் ராவணன் வாந்தியம் எடுத்துவிட அவ்வளவுதான், இவளுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. இந்த மது வாடையெல்லாம் அவளுக்கு பழக்கப்படாத ஒன்றுதானே. அந்த லெஹங்காவை போட்டுக்கொண்டு நடக்கவே போராட்டமாயிருந்தது அவளுக்கு. அவன் வாந்தி எடுத்த இடத்தை சுத்தம் செய்தவள் மெல்ல அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி விட்டாள். அவன் மார்பில் அதே நகக்கீறல். அவள் நினைவு அந்த நாளை நோக்கி பயணித்தது. ஒரு பெருமூச்சுடன் அவன் சட்டையை கழட்டி அவன் உடலை சுத்தம் செய்தவள் அவனை படுக்க வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். அவள் போட்டிருந்த பழைய உடையை துவைத்து காய போட்டதால் வேறு வழியில்லாமல் அங்கிருந்த ஒரு டவலை மட்டும் எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அந்த தண்ணீருடன் சேர்ந்து அவள் கண்ணீரும் கரைந்து போனது. இந்த நாள் இவ்வளவு மோசமாக அமையும் என்று தெரிந்திருந்தால் அவள் பார்ட்டிக்கு போயிருக்கவே மாட்டாள். சமர் மட்டும் சரியான நேரத்திற்கு அந்த கதவை திறக்காமல் போயிருந்தால் இந்நேரம் அவள் நிலை என்னவாகியிருக்கும் என்பதை அவளால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அவள் அப்படி என்ன பாவம் செய்து விட்டாள்?
எதற்காக இத்தனை பேருக்கு அவள் மீது வன்மம், அவளை பழிவாங்கும் வெறி என்று புரியவில்லை. தமிழ் மூடிய கண்கள் வழி ராவணன் முகம் வந்து போனது. அவள் இன்று அவனுள் புது ராவணனை பார்த்தாள். ஏன் இத்தனை பேரை அவன் வெறி பிடித்தவன் போல அடிக்க வேண்டும்? ஏன் அவன் தந்தை சட்டையை பிடிக்க வேண்டும்? அதுவும் தன்னை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசியதற்காக? அந்த டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தவள் அந்த கண்ணாடி மிரரில் அவள் உருவத்தை பார்த்து கொண்டாள். அவன் சொன்ன அவ ரொம்ப அழகா இருப்பா என்ற வார்த்தை அவள் சிந்தையில் வந்து போனது. அழகா? நானா? என்று தன் பிம்பத்தை பார்த்தவள் தன் உடையை தேடினாள். அப்பொழுதுதான் அதை ஹாலில் காய போட்டு விட்டு வந்தது ஞாபகம் வந்தது. ஹாலில் இருந்த சோஃபாவில்தான் ராவணன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் இருக்கும் போதைக்கு நிச்சயம் இப்பொழுது எழுந்து கொள்ள மாட்டான் என்ற நம்பிக்கையில் தமிழ் அந்த டவலை மட்டும் கட்டிக்கொண்டு கீழே வந்தாள். அவன் படுத்திருந்த சோஃபா மீதுதான் அவள் ஆடை கிடந்தது. மெல்ல மெல்ல சோஃபா அருகே வந்தவள் அவன் உறக்கம் கலைந்து விடாதபடி அந்த ஆடையை உருவ முற்பட்டாள். அவள் அந்த ஆடையை எடுத்து திரும்பும் சமயம் பட்டென அவள் கை ஸ்டக்காகிக் கொண்டது. தமிழ் யோசனையாக திரும்பினாள். அவள் கரம் அவன் கரத்துக்குள் சிக்கியிருந்தது. ராவணன் சிவந்த விழியுடன் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன பண்றீங்க? கைவிடுங்க என்றாள் அவள் கொஞ்சம் நடுங்கியபடி. ராவணன் மெல்ல மெல்ல அவள் கையை பிடித்து இழுத்தான். தமிழுக்கு புரிந்தது நிலை கைமீறி போகிறது என்று. அவன் நிதானத்தில் இல்லை. ஆகவே அவள் கற்பை அவள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சார், கையை விடுங்க என்றாள் அவள் சத்தமாய். ராவணன் அவளை பிடித்து இழுத்தான். தமிழ் அவன் மீது வந்து விழுந்தாள். அவள் இடையோடு கை போட்டு இறுக்கிக் கொண்டவன் அவள் கன்னத்தை பிடித்து வன்மையாக முத்தமிட முயன்றான். இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி அவளால் தள்ளிவிட முடியும்? சார், பிளீஸ் விடுங்க என்று கத்தினாள் அவள். ராவணன் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் கண்கள் சொருகியது. அவள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டவன் இன்னொரு கரத்தால் அவள் கன்னத்தை பிடித்து கொண்டான், நகர விடாமல். சார், வேணா, இது தப்பு, விடுங்க சார் என்றாள் அவள் கூச்சல் போட்டு. அந்த அரக்கன் காதில் அதெல்லாம் விழுந்தால்தானே? அவள் கன்னத்தை நகர விடாமல் பிடித்து கொண்டவன் அவளின் செவ்விதழை வன்மையாக சிறை செய்தான். அவனை தள்ளிவிட முடியாமல் தோற்றவளால் கடைசியாக கண்ணீர் மட்டும்தான் விட முடிந்தது. இங்கு அசோக் சொன்னதை கேட்டு அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தாள் ரம்யா. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்ல. நீ என்னை ஏத்துப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன கேவலமானவனா மட்டும் பார்க்காத, என்னால தாங்க முடியாது என்று அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். ரம்யா பின்னால் நகர்ந்தாள். அசோக் ஒரு வழி நிறைந்த புன்னகையுடன் அவளை கண்களில் நிரப்பிக் கொண்டவன் அங்கிருந்து விலகி கதவு வரைக்கும் சென்றான். பின் என்ன நினைத்தானோ மெல்ல தலையை மட்டும் திருப்பி பார்த்தான். உன்னே சரி தமிழே சரி எந்த ஒரு ஆணும் மிஸ் பண்ண நினைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிற அந்த மனசும், கூட இருக்கவங்கள அம்மா மாதிரி பாத்துக்கிற அந்த குணமும், அதுதான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவப்படுத்துது. நான் மட்டும் இல்ல, வேற யாருமே உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்காக நீ அடுத்த முறை இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிக்காத. எல்லா முறையும் காலம் உங்களுக்கு சாதகமா நிக்காது. ஏன்னா இது கலிகாலம், இங்க நல்லவங்களுக்கு இடம் இல்ல என்றபடி அங்கிருந்து விலகி நடந்தான். ரம்யா தலையை பிடித்தபடி அப்படியே கீழே அமர்ந்தாள். தலை சுள்ளென வலித்தது. அவள் தூக்கம் கெட்டு போனது. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அவளிடம் காதலை சொன்ன நிம்மதியில் அசோக் இன்றுதான் நிம்மதியான உறக்கத்தை தழுவினான். அத்தியாயம் 49. அவளை நகர விடாமல் பிடித்து கொண்டவனின் கரம் அவள் இடையே இறுக்கி அணைத்தது. அவள் செவ்விதழ் அந்த முரடனிடம் சிக்கி தவித்தது. அவள் அவனிடமிருந்து தப்ப முடியாமல் அவன் முதுகில் கைகளில் என கீறல் போட்டாள். இருந்தும் அவனிடமிருந்து அவளால் தப்ப முடிந்ததா எனில் அதுதான் இல்லை. போராடி பார்த்தவள் ஒரு கட்டத்துக்கு மேல் பக்கத்தில் ஏதாவது ஆயுதம் அவனை தாக்க கிடைக்குமா என்று தழுவி கொண்டிருந்தாள். ஆம், கிடைத்துவிட்டது. பக்கத்தில்தான் பெரிய கண்ணாடி ஜாடி இருந்தது. அதை கடினப்பட்டு எடுத்தவள் அவள் செவ்விதழில் தேன் பருகிக் கொண்டிருந்தவனின் தலையில் நங்கென்று அடித்தாள். அப்போது டொம் என்ற சத்தம் கேட்டு அவன் கண் விழித்து பார்க்க தமிழ் அந்த சோஃபாவிலிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தாள்.
அவள் பக்கத்தில் அந்த கண்ணாடி ஜாடி உடைந்து கிடந்தது. சோஃபாவில் மூச்சை இழுத்துவிட்டு நல்ல உறக்கத்திலிருந்தான் ராவணன். ஒரு நொடி அங்கே என்ன நடந்தது என்று புரியாமல் அவள் முகம், இதழ் என ஒவ்வொன்றாய் தொட்டு பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அது அனைத்துமே கனவு என்று. அவன் மீது அவளுக்கிருக்கும் அதீத பயம்தான் அவளை இப்படியெல்லாம் யோசிக்க வைத்தது. அவன் அந்த இடத்தை விட்டு கூட அசையாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அப்ப கனவா? ஆனா உண்மை மாதிரியே இருந்தது என்றவளுக்கு ஏன் இப்படிப்பட்ட கனவு வந்து இம்சை செய்கிறது என தெரியவில்லை. கனவாக இருந்தாலும் கூட இன்னும் அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. அதனால் உடையை மாற்றிக்கொண்டவள் விடிய விடிய உறங்காமல் தூங்கி வழிந்தாள். அந்த அதிகாலை நேரத்தில்தான் மெல்ல கண் மூடினாள். அந்த சூரிய பகவான் இருளை விரட்டி அடித்து அந்த பூமிக்கு ஃபுல் வோல்டேஜ் கரண்ட் போல வெளிச்சத்தை சப்ளை செய்து கொண்டிருக்க, அந்த ஜன்னலை தாண்டி ஊடுருவி வந்த சூரிய ஒளி ராவணன் முகத்திலும் தீண்டி சென்றது. சூரிய ஒளியின் சேட்டையால் கடினப்பட்டு கண்களை திறந்தவனுக்கு உடல் எல்லாம் வலித்தது. பின்ன நைட் அத்தனை பேரை போட்டு புரட்டி எடுத்திருக்கான். உடம்பு வலிக்கலன்னு தானே ஆச்சரியம். இதில் கூடுதலாக தலையும் வலிக்கவே அவன் மீது போர்த்து இருந்த போர்வையை அகற்றியவன் சட்டையின்றி வெற்று உடலுடன் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து உறங்கிக் கொண்டிருந்தான். இரவு நடந்ததெல்லாம் ஓரளவுக்கு தான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. யாரு ட்ரெஸ் மாத்தினது என யோசித்தவன் கண்களில் விழுந்தாள் தமிழ். அந்த மார்பிள் தரையில் சாய்ந்து அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் தமிழ். அவன் மெல்ல தரையில் கால் வைத்து அவளை நோக்கி நடந்து சென்றான். பின் அவள் முன்னே சத்தம் வராதபடி ஒற்றை காலை மடக்கி அமர்ந்தான். அவன் முகத்தில் ஊடுருவிய அதே சூரிய ஒளிதான் அவள் முகத்திலும் ஊடுருவி ஆட்சி செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தது. அந்த செவ்வொளி பட்டதால் அவளின் எலுமிச்சை நிற முகம் ஏனோ தங்கம் போல ஜொலித்து கொண்டிருந்தது. நேற்று சாயம் பூசிய அந்த இதழ்களை விட இன்று சாயம் பூசாமல் மின்னிய இதழ்கள்தான் ஏனோ அவனுக்கு அழகாக தெரிந்தது. வெள்ளாய் வளைந்த புருவத்துக்கு மத்தியிலிருந்த சிறு கருப்பு பொட்டும் இதழுக்கு மேலிருந்த அந்த அழகான மச்சமும் அவளுக்கு திருஷ்டி பொட்டாய் மாறிப்போனது. காற்றில் பறந்த முடிகள் அவள் நெற்றியில் பட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. அதை அவள் உறக்கம் கலைந்து விடாதபடி அவள் காதோரம் ஒதுக்கிவிட்டவன் மெல்ல அவளை தொட்டு தூக்கினான். அவள் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அவளை அப்படியே உறக்கம் கலைந்து விடாதபடி சோஃபாவில் படுக்க வைத்தவன் அவன் போர்த்தி இருந்த அதே பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டான். அவள் சுருண்டு படுத்து குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்தாள். நேற்றைய நாள் அந்த அறைக்குள் அவளை பார்த்த கோலத்தை அவனால் மறக்கவே முடியாது. அவளை பழிவாங்கத்தானே நினைத்தான். உண்மை சொல்லப்போனால் அதை நல்ல வாய்ப்பாகத்தானே பார்த்திருக்க வேண்டும். அவளை காப்பாற்றாமல் வந்திருக்கலாமே. எதற்கு அவனுக்கு இவ்வளவு கோபம் வர வேண்டும்? எதற்கு இத்தனை பேரை வெறிபிடித்தவன் போல் அடிக்க வேண்டும்? எதற்கு அவளுக்காக தன் தந்தையை எதிர்க்க வேண்டும் என அவனிடம் எழுந்த எந்த கேள்விக்கும் அவனிடம் பதில் இல்லை. நேற்றைய இரவில் நடந்த பல விஷயம் அவனுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அவளின் பயந்து அழுத முகமும் அவள் தன்னை தாவி அணைத்ததும் கல்லில் செதுக்கிய சிற்பம் போல் அச்சாய் அவன் மனதில் பதிந்து போனது. பழிவாங்க அழைத்து வந்தவளுக்காக ஏன் அத்தனை பேரையும் அவன் பகைத்து கொள்ள வேண்டும் என்று புரியவில்லை. அவன் அத்தனை கேள்விக்கும் பதிலாக அவளின் அந்த குழந்தை முகம் அவனுக்கு பதில் சொன்னது. இந்த முகத்துக்காக, அந்த முகத்தின் சொந்தக்காரியின் மனசுக்காக இதில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. இத்தனை நாட்கள் அவன் அவளை பார்வையால் அளந்தது உண்டு என்றாலும் இன்று அவள் மீது படியும் இந்த பார்வை புதிது. புதிதாய் மேக்கப் போட்டதாலோ என்னவோ அவளின் கன்னத்தில் சின்னதாய் பிங்க் கலரில் ஒரு பரு ஒன்று எட்டி பார்த்தது. ஆனால் அது கூட அவளுக்கு அழகாயிருப்பதாகத்தான் தோன்றியது அவனுக்கு. பெரிய கண்கள், கூர்மையான நாசி, இதழின் மேல் மச்சம் என கடைசியாக அவன் கண்கள் அவள் செவ்விதழில் வந்து படிந்தது. இந்த இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த 2 சிப்பி இதழும் அதில் அவன் கேட்ட ஒற்றை முத்தமும் தான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அந்த இதழின் ஓரம் சிறு காயம் இருந்தது. அதுவும் அந்த மேனகா கைவண்ணத்தில் கிடைத்த பரிசுதான்.
அதை பார்க்கும் பொழுது தங்கை என்றும் பாராமல் அவள் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று தோன்றியது. இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒன்று நேற்று அவளை அப்படி ஒரு கோலத்தில் பார்த்ததும் வந்தது. அதுவும் அவர்களிடமிருந்து தப்பி தன்னிடம் வந்து தஞ்சம் புகுந்து கட்டி அணைத்த நொடி என்ன ஆனாலும் அவளைக் காக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவன் மூளையில் ஓடியது. அவள் இதழோரம் இருந்த காயத்தை மெல்ல வருடி விட்டவன் அவள் இதழைக் கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிக் கொண்டிருந்தான். அவன் கட்டுப்பாடுகளை மீறி அந்த இதழ்கள் அவனை கட்டி இழுக்கவே மெல்ல அவள் இதழை நோக்கி நெருங்கியவனின் இதழுக்கும் அவள் இதழுக்கும் சில மில்லிமீட்டர் இடைவெளி மட்டும்தான் இருந்தது. அவள் விடும் சூடான மூச்சு காற்று அவன் நாசி துவாரத்தில் மோதி சென்றது. அவன் பெருமூச்சு விட்டு அவள் இதழை தீண்ட போகும் சமயம் சட்டென அவன் மூளையில் வந்து சென்றது அந்த வார்த்தை, நீ வெறும் வேலைக்காரி தாண்டி, நீ என் கால் தூசி கூட வரமாட்ட என்று. அவ்வளவுதான். அடுத்த நொடி அவளை விட்டு விலகியவன் தலையை செலுப்பிக் கொண்டான். அவள் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் அவள் அருகே இருந்தாலும் அவளுக்கு அடிமையாகும் அளவிற்கு தன்னை வசியம் செய்து விடுவாளோ என்று பயம் வந்ததோ என்னவோ. மடமடவென்று அவளை விட்டு விலகி ஓடினான் அவன் அறைக்கு. அந்த கண்ணாடி வழி தன் பிம்பத்தை வருடி கொண்டவனுக்கு இது என்ன மாதிரியான உணர்வு என பிடிபடவில்லை. ஆனால் இனி தன் வாழ்வில் அந்த அழகான அரக்கி பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறாள் என்பது மட்டும் புரிந்தது. அடுத்த நாள் வழக்கம் போல் மதி, அதாவது தமிழின் தங்கை, காலேஜ் பஸ் ஏறி அவள் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாள். அவள் தந்தை என்ன கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது மகள்களை படிக்க வைக்க வேண்டும், அதிலும் நல்ல காலேஜில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அதனால்தான் பணக்காரர்கள் படிக்கக்கூடிய காலேஜில் சேர்த்து விட்டார். அதற்கு ஏற்றது போலதான் அவரின் 3 பிள்ளைகளும் படிப்பில் கெட்டி. மதிக்கு படிப்பு மட்டும்தான் உலகம். படிப்பை தவிர வேறெதிலும் அவள் கவனம் சிதறுவதில்லை. அவள் சிதறவும் விடமாட்டாள். அவள் காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கிறாள். எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கி பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வெறித்தனமாய் படித்து கொண்டிருந்தாள். பஸ் விட்டு நேராக அந்த கிளாஸ் நோக்கி நடந்தவள் போகும் வழியில் அந்த ரவுடி கேங் இருப்பதையும் அவர்களுடன் ஒருத்தியாய் ஜானு நிற்பதையும் பார்த்து கொண்டேதான் சென்றாள். நேற்று ரம்யா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவளுக்கு பிரச்சனை வந்தா அவளை பார்த்துக்கோ என்று. அந்த கேங்கில் இருந்த ஒருவன் கண்டபடி ஜானுவை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருந்தான். ப்ளீஸ் ஒரு பாக்கெட் மட்டும் கூட, எனக்கு தூக்கமே வரல என்று அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள் ஜானு. அவனும் இதுதான் வாய்ப்பென ஜானுவின் இடையை பற்றி கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கை வைத்து கொண்டிருந்தான். அவளுக்கு அதெல்லாம் முக்கியமாக தெரியவில்லை. அவள் கேட்டது அந்த போதைப் பொருள். அந்த அளவுக்கு அவள் அதற்கு அடிமையாகி போயிருந்தாள். மதி அதை பார்த்தபடி அவள் கிளாஸுக்குள் போய் அமர்ந்து புத்தகத்தை எடுத்து வைத்து படித்தாள். ஆனால் படித்தது மண்டையில் ஏறவில்லை. அதற்கு பதில் ரம்யா சொன்ன வார்த்தை மட்டும்தான் அவள் மூளையில் புல்லட் ட்ரெயின் போல ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மேசை மீது தட்டிக்கொண்டே படித்தவள் ஒரு கட்டத்துக்கு மேல் பட்டனை எழுந்தாள். அந்த ரவுடி கேங் நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 50. கண்களை கசக்கி மெல்ல மெல்ல தூக்கத்திலிருந்து எழுந்த தமிழ் மணியை பார்த்தாள். அதுவோ காலை 11 மணி என்று காட்டியது. அச்சோ, நேரம் ஆச்சே என பதறிக்கொண்டு எழுந்தவள் ராவணன் பக்கத்தில் இருப்பானோ என்று கண்களை சுழலவிட்டாள். நல்லவேளை அவன் அங்கே இல்லை. அதுவே அவளுக்கு பலத்த நிம்மதி. அப்பாடி என பெருமூச்சு விட்டு திரும்பியவளின் முன்னே மைக்ரோமீட்டர் இடைவெளியில் நின்று கொண்டிருந்தான் அவள் தேடலுக்கு சொந்தக்காரன். தமிழுக்கு ஒரு நொடி இதயமே நின்று இயங்கியது போல் இருந்தது. என்ன தேடுற? என்னையா தேடுற? ஒர்க் அவுட் செய்துவிட்டு வந்திருப்பான் போலும். ஆம்கட் பனியனும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தான். அதுவும் அவன் ஸ்மூத் லெதர் பனியன் முற்றிலும் நனைந்து அவன் ஃபிட் பாடியோடு ஒன்றி போய் காட்சியளித்தது. ஒருவேளை அவளிடத்தில் வேறு யாராக இருந்தாலும் வாவ் வாட் அ செக்ஸி என்று வாயை பிளந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தமிழ் அப்படி இல்லையே. இல்லை, இன்னும் அவன் ஆண்மை பிடிக்குள் அவள் சிக்கவில்லையோ? இல்ல, நான் சும்மாதா பார்த்த என்றவளின் கண்கள் அவன் கண்ணோரம் இருந்த சிறு கீறலை கண்டு கொண்டது. அதோடு கைகளில் சில காயங்களும் இருந்தது. என்ன இப்போலாம்? எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சார்?
நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியான்னு. அவள் முழித்தாள். இல்ல சார், நான் எதையோ என்னை எதையோ சொல்ல வந்தவளுக்கு நேற்று அவன் அவளை முத்தமிடுவது போல் வந்த காட்சி ஞாபகம் வர பட்டென வாயை மூடிக்கொண்டாள். மேடம்க்கு பேசக்கூட விருப்பம் இல்ல, அப்படித்தானே? அவள் இல்லை என்று மட்டும் தலையாட்டினாள். ஓஹோ, இல்லன்னு சொல்ற. ம் என்று வேறு பக்கம் தலையாட்டினாள். அப்போ ஆமான்னு சொல்ற. அவள் தலையில் அடித்து கொண்டாள். அப்போ என்கிட்ட பேசுறதே வேஸ்ட்ன்னு சொல்ற. இதென்னடா வம்பா போச்சு என்று இதழ் மீது கையை எடுத்துவிட்டு அவள் பேச முற்பட, ஆனால் மீண்டும் அந்த முத்த காட்சி ஞாபகம் வர பட்டென மீண்டும் வாயை மூடிக்கொண்டாள். அடிங்க, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட நக்கல் பண்ணுவ? ஏன் அம்முனி வாய திறந்து பேசினா முத்து கொட்டிருமா? என்று அவள் பக்கம் நெருங்கியவன் அவள் இதழ் மீது மூடியிருந்த அவன் கையை எடுத்து விட்டான். என்று முனங்கினாள் அவள். என்னடி ஹம்மிங் குடுக்கற என்று அவள் வாய் மீதிருந்த கையை விலக்கி விட்டான். இப்பொழுது அவள் சிவந்த இதழ்கள் அவன் கண்ணில் பட்டது. அந்த சாயம் பூசாத இதழ்கள் அவனை கொஞ்சம் தடுமாறத்தான் வைத்தது. அவள் அருகே அவன் மீதிருந்த வியர்வை மனமும் அவள் மீதிருந்த வேறென்னவோ ஒரு நறுமணமும் இருவர் நாசியையும் தீண்டி சென்றது. அவன் கழுத்தை ஒட்டிய தங்க செயினும் காதில் ஸ்டைலுக்கு அணிந்திருந்த சிறு டைமண்ட் ஸ்டட் என அவள் குண்டு கண்கள் படபடக்கும் விழிகளுடன் பார்த்து கொண்டது. அவள் அடிக்கொரு முறை இதழ் காய்ந்துவிடக்கூடாது என்று மேலிதழையும் கீழிதழையும் உள்ளிழுத்து சப்பி ஈரப்படுத்தி கொண்டாள். அதை பார்க்கும் பொழுது அவனின் மொத்த கர்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து நொறுங்கிக் கொண்டிருந்தது. அத்துடன் அவள் இதழ் ஓரமாக இருந்த அந்த காயம் கண்டு நேற்றைய சம்பவங்கள் அவன் கண் முன்னே வந்து போக அவன் கரம் மெல்ல அவளின் இதழை வருடிவிட மேல் உயர்ந்தது. பெண்ணவள் பதற்றத்தில் தலையை பின்னோக்கி எடுத்துக்கொள்ள அவன் கரம் அந்த அந்தரத்தில் நின்றது. உனக்கு காயம் பட்டிருக்கு என்றான் மெல்லிய குரலில். உங்களுக்குந்தா என்றாள் அவன் கன்னத்திலிருந்த கீறல் கண்டு. ஆஹா என்றவனின் பார்வை மீண்டும் அவள் இதழை நோக்கி செல்லவே, வேணா ராவணா என்று அவன் மூளை அவனை எச்சரிக்கை செய்தது. யா ரைட், நான் மருந்து போடுறேன், நீயும் போட்டுக்க என்றான் கொஞ்சம் தடுமாறி. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, சோ என்றவன் அவளை விட்டு விலகி அவசரமாக அவன் அறை நோக்கி ஓடினான். தமிழ் அவனை வினோதமாக பார்த்தாள். என்னாச்சு இவருக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளோ வினோதமா நடந்துக்கிறாரு என்று பெருமூச்சு விட்டவள் அவனுக்கு வேண்டிய உணவை தயார் செய்து வைத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமானாள். அறைக்கு வந்த ராவணன் அந்த கற்றை கூந்தலை அழுத்தி கோதியபடி அந்த அறையில் அங்குமிங்கும் நடமாடிக் கொண்டிருந்தான். என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை ஜட்டிக்குள்ள எறும்பு போயிருச்சோ என சந்தேகம் கொள்ளும் அளவுக்குத்தான் அவன் நடவடிக்கைகள் இருந்தது. என பெருமூச்சு விட்டு கொண்டவன் அவளை பற்றியும் அந்த இதழை பற்றியும் நினைக்காமல் இருக்க முயற்சி செய்தான். யோசிக்காத, அவளை பத்தி யோசிக்காத. அவன் எதிரி, அவளை போய் எப்படி? சீ, அவ்வளோ காஞ்சு போயிருக்கியா என்று தனக்குத்தானே யோசித்து அவன் கன்னத்தில் 2 அடி போட்டு கொண்டான். ஓஹோ, அந்த எதிரி மேல கை வச்சதுக்காகத்தான் நேத்து அவனுங்களை அப்படி புரட்டி எடுத்தியா என அவன் மூளையே அவனுக்கு எதிராக சதி செய்தது. அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்ல, அவ இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன் என்று பீத்தி கொண்டு சொன்னான். ஓஹோ, அவ்வளோ நல்லவனா நீ? அப்ப அவன் மேல உனக்கு பாசம் இல்ல? இல்ல. அக்கறை இல்ல? இல்ல. அவ எப்படி போனாலும் கவலை இல்ல? இல்ல இல்ல இல்ல, அவ மேல எனக்கு கோபமும் பழி வாங்குற உணர்வும் மட்டும்தான் இருக்கு. நான் அவளை பழி வாங்க போறேன் என்றான் வீராப்பாய்.